ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு vlogல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸ் பார்ப்பீங்க. முக்கியமா வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் வந்து கிளீனா மெயின்டைன் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நான் ஒரு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேஜெட்ஸோட ரிவ்யூ வந்து சொல்றேன். ஏன்னா அப்ப புதுசா பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டியிருப்பேன். இப்ப 2 வருஷம் ஆச்சு அதெல்லாம் வாங்கி. அதனால அதோட ரிவ்யூ வந்து நெறைய பேர் லாஸ்ட் vlogலலாம் கேட்டிருந்தீங்க. முக்கியமா வேக்கம் கிளீனர் பத்தி கேட்டிருந்தீங்க. ஜீவனுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கறனால, அர்பன் கிளப்ல பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் புக் பண்ணியிருந்தேன். இங்க கடைக்கு போயி கட் பண்ணோம் அப்டின்னா, 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்ட்டு, அவனுக்கு ஸ்டடி ஹாலிடே அப்போ அர்பன் கிளப்ல புக் பண்ணது. அர்பன் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா டைம்ல புக் பண்ணி கட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். உங்க குழந்தைங்களுக்கும் நெறைய பேத்துக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் 10த் அண்ட் 12த். இப்போ ஒரு 1 மந்த்தா எக்ஸாம் போயிட்டுருக்கு. மேபி இந்த மாரி சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் வச்சு நான் ஒரு சாண்ட்விச் பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு காலையில வந்து ஆலு பரோட்டா பண்ணியிருந்தேன். அந்த ஆலு பரோட்டாக்கான ஸ்டஃபிங் வந்து மிச்சம் ஆயிடுச்சு. அத அப்படியே ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருந்தேன். அத எடுத்து சாண்ட்விச்சுக்கு வந்து போட்டுட்டு, அது மேல கொஞ்சமா மொசரல்லா சீஸ் வந்து ரெடிமேடா கிடைக்குது துருவுனது. அது போட்டுட்டு ஜீவனுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறேன். இதுக்கு முன்னாடியும் நெறைய தடவ பண்ணியிருக்கேன். ஆனா நான் வீடியோவா ஷூட் பண்ணதில்ல. ஆக்சுவலா இந்த மாரி அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ணோம்னா, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நம்ம கட்லெட் சாப்பிட்டா எந்த மாரி இருக்கும்? அந்த மாரி சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஆலு பரோட்டா ஸ்டஃபிங் வந்து மிச்சம் ஆகுதுன்னா, இந்த மாரி நீங்க பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது வந்து பட்டர் வச்சு சாண்ட்விச் செஞ்சு குடுத்திருந்தேன். நல்லா கிரிஸ்பியா வெளிய வந்து அந்த பிரெட் டோஸ்ட் ஆயி வந்திருந்துச்சு. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் வித் சீஸோட இருக்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2 எக் வந்து அது கூட பீட் பண்ணிட்டு, மறுபடியும் கொஞ்சமா ஸ்டஃபிங் இருந்தது. ஸோ அதுல வந்து 2 எக் பீட் பண்ணிட்டு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி, பெப்பர் வந்து கிரஷ் பண்ணி போட்டுட்டு, நல்லா அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அத வந்து ஒரு மசாலா ஆம்லெட்டா செஞ்சேன். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம எக்கு கூட சேர்த்துட்டு, கேரட் கூட துருவி போட்டு செய்வாங்க. இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ லெஃப்ட் ஓவர் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ற டிப்ஸ் பார்த்திருக்கீங்க. அடுத்ததா அகாரால வந்து கார் வேக்கம் கிளீனர் ஒயர்லெஸ் வந்து இருக்கு. அதோட டெமோ பாத்தரலாம். நெறைய பேர் வீட்ல யூஸ் பண்ற வேக்கம் கிளீனர் வந்து கார் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு வந்து கார் கிளீனிங்க்குன்னே ஒரு வேக்கம் கிளீனர் இருக்கு. இது சார்ஜ் போட்டு நம்ம ஒரு பவுச்ல கார்ல வச்சுட்டோம் அப்டின்னா ஈஸியா இருக்கும். ஸோ இதோட மெயின் யூனிட்ல பாத்தீங்கன்னா, ஆன், ஆஃப் பட்டன் குடுத்துருக்காங்க. ஆன் பண்ணா லைட் எரியும். அந்த பெரிய ரவுண்டா இருக்கிற பட்டன வந்து பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, அது வந்து கிளீனிங்க்கு. அது பவர் பட்டன் இல்ல. மோஸ்ட்லி இந்த பிராண்ட்ல வர வேக்கம் கிளீனர் எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். மத்த பிராண்ட் வேக்கம் கிளீனர் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. வித்தின் நம்ம பட்ஜெட்ல இருக்கு. பட்ஜெட்டுக்கு தகுந்த குவாலிட்டியும் இருக்கு. ஸோ நீங்களே வீடியோல பார்ப்பீங்க. நான் யூஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ அது கூட வந்து சார்ஜ் போட்டுருக்கறதுக்கான ஒரு சார்ஜரும் குடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் சார்ஜர் மாரி தான். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாச்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷ் மாரி வருது. இது வந்து நம்மளோட கார் சீட்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். செகண்ட் அட்டாச்மென்ட் வந்து ஒரு லாங் நாசில் மாரி இருக்கு. இது வந்து கார்ல முன்பக்கம் வந்து நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைப்போம் இல்லையா? அந்த இடம், நம்மளோட டேஷ்போர்டு இதெல்லாம் கிளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு பெரிய அட்டாச்மென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டுக்கு கீழ, சீட்டுக்கு அடியிலலாம் வந்து ஏதாவது திங்ஸ் குழந்தை அதுவும் முக்கியமா குழந்தைங்க இருக்கிற வீட்ல, கார் வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சிந்திருவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வேக்கம் கிளீனர். இது வந்து ஒரு சின்ன பவுச்ல வருது. ஸோ இந்த வேக்கம் கிளீனரோட மெயின் யூனிட் 3 அட்டாச்மென்ட், அந்த குட்டி பிரஷ்ஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்றதுக்கான அந்த சார்ஜிங் கேபிள் எல்லாமே ஒரே பவுச்ல ஃபிட் ஆகுது. ஸோ கார வந்து நான் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வேக்கம் கிளீனர் வந்து அந்த குட்டி ப்ளூ பிரஷ் வச்சு எப்படி கிளீன் பண்றதுன்னு காட்டுறேன். இந்த பவுச் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு லெதர் பவுச்சு. நம்ம கார் டிக்கில வந்து வச்சிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சார்ஜர் வச்சு நான் கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு வந்து நியர்லி 1 ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த யூசர் மேனுவல்லயே குடுத்துருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதுபடி பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நாங்க கார கிளீன் பண்றதுக்காக கீழ இருக்கிற கார் பார்க்கிங் வந்திருக்கோம். வீட்ல எந்த வேக்கம் கிளீனர் இருந்தாலும் அத வந்து ஜீவன் தான் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு இந்த கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. அதுவும் முக்கியமா இந்த கார் வேக்கம் கிளீனர் வந்து அவன் தான் பண்ணுவேன்னு சொல்ட்டு செஞ்சு காட்டிட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் அட்டாச்மென்ட் பிரஷ் மாரி இருக்கிற அட்டாச்மென்ட் வச்சு நம்ம கார் சீட்ஸ் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணலாம். நல்லா சக்ஷன் பவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கார் சீட்டு மேல கொஞ்சமா மட்டு வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நானா கொஞ்சமா மட்டு போட்டேன். அதோட அப்சார்ப்ஷன் பவர், அதாவது இந்த சக்ஷன் பவர் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இவ்ளோ குவாலிட்டியா மத்த பிராண்ட்ல வாங்கவே முடியாது. நான் நெறைய வேக்கம் கிளீனர்ஸ் வந்து அகாரால வந்து உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். இதுவரைக்கும் குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு
இஷ்யூஸுமே நான் ஃபேஸ் பண்ணதில்ல. ஸோ கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி குழந்தைங்க கார் சீட்லலாம் ஏதாவது சிந்திட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு இது டிக்கில இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து கிளீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செகண்ட் அட்டாச்மெண்ட் அந்த லாங் நாசில் மாரி இருக்கிற அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிற இடம், அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம். அது இல்லாம டேஷ்போர்ட் மேல அடிக்கடி மண்ணு வந்து உங்களுக்கு வந்து நெறையும். கார் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மண்ணு வந்து டேஷ்போர்ட் மேல தான் நெறைய இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த செகண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ 3 அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல லாங் நாசில் இருக்கிற மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட். அது நல்லா பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகுறனால நமக்கு சீட்டுக்கு அடியில இருக்கிற மேட் எல்லாம் ஈஸியா வந்து சக் பண்ணி எடுக்க முடியும். நம்ம கால் வைக்கிற இடம். இங்க தான் பார்த்தீங்கன்னா, நெறைய மண்ணு இருக்கும். அப்புறம் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு போறோம் அப்டின்னா, கீழ சிந்திரும். அது வந்து டக்குன்னு வேக்கம் பண்ணிர்லாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ, இப்ப நம்ம வேக்கம் கிளீனர எப்படி கிளீன் பண்றதுன்னு காட்டுறேன். அந்த பெரிய பட்டன பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, முன்னாடி யூனிட் கழண்டு வந்துரும். உள்ள வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர எடுத்துட்டு, அதுல கலெக்ட் ஆயிருக்கிற டஸ்ட்டு, மண்ணு இது எல்லாமே நம்ம டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்ளோ மண் இப்ப கலெக்ட் பண்ணியிருக்குன்னு காட்டுறதுக்காக நான் ஒரு பேப்பர்ல கொட்டி காட்டியிருக்கேன். அந்த சின்ன ப்ளூ கலர் கிளீனிங் பிரஷ் குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த பிரஷ்ஷ வச்சு இந்த ஃபில்டர வந்து நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிறலாம். ஸோ, ஒரு நல்ல குவாலிட்டியான கார் கிளீனிங்க்கான ஒரு வேக்யூம் கிளீனர் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்டின்னா, நீங்க இத கண்டிப்பா வாங்கிக்கலாம். நம்ம ஈஸியா ஒரு லெதர் பவுச்ல வச்சு நம்ம கார் டிக்கில எப்பவுமே கேரி பண்ணிட்டு போலாம். சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும். இதுக்கான Amazon பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஜீவனுக்கு வந்து மார்ச் 18தோட லாஸ்ட் எக்ஸாம். எனக்கு வந்து ஏப்ரல் 5த் வரைக்கும் காலேஜ் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறமா தான் நாங்க கோயம்புத்தூர் கெளம்புவோம். அவனுக்கு வந்து எல்லா எக்ஸாமுமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்தது. நெறைய பேர் ஜீவன் எக்ஸாம் எப்படி பண்ணான்? மேத்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதினான்? அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இதுவரைக்கும் அவன் எழுதின எக்ஸாம்ல வந்து எதுவுமே டஃப்பா இருந்துச்சுன்னு அவன் சொல்லல. ஹிந்தி மட்டும் கொஞ்சம் எழுதுறதுக்கு டைம் பத்தலன்னு சொன்னான். மத்தபடி எல்லா எக்ஸாமுமே நல்லா பண்ணியிருக்கிறதா தான் சொன்னான். ஸோ உங்க குழந்தைங்கலாம் ஆனுவல் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க? அவங்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 10த் அண்ட் 12த் வந்து லைஃப வந்து டிசைட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த அகாராவோட வீடு கிளீன் பண்றதுக்கான ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ மறுபடியும் போஸ்ட் பண்ண சொல்லி, இப்போ ரீசென்ட்டான விளாக்ஸ்ல வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. நெறைய பேர் வந்து வேக்யூம் கிளீனர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பட் அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமா? வாங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் வருமா? அப்டி சொல்லி தயங்குறீங்க. இப்ப இது இந்த வேக்யூம் கிளீனர் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆகப்போது. ஆகஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த மாரி ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா, டைசன்னு சொல்லுவாங்க. நானும் வாங்க நெனச்சப்போ டைசன் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தேன். அப்ப வந்து அதோட பிரைஸ் ₹45,000 அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா அது 28,000 அப்படியெல்லாம் காட்டுச்சு. ஐயய்யோ! சான்ஸே இல்லன்ட்டு வாங்கல. இந்த வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா, 6,000 சம்திங். பிலோ 7,000 தான். ஆனா, செம்ம குவாலிட்டி. சக்ஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரைக்கும் இதுல எந்த ஒரு இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ நெறைய வொர்க்கிங் வுமன் வந்து இது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிறனால, நான் மறுபடியும் இதோட என்னோட ஹானஸ்ட்டான ரிவ்யூவ வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் போட்டு அந்த வேக்யூம் கிளீனர வச்சுட்டோம் அப்டின்னா, ஆ நியர்லி 40 டூ 45 மினிட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, எங்களோட 2 பிஹெச்கே ஃப்ளாட் 4 ரூமுமே எனக்கு வந்து கிளீன் பண்ணி முடிக்க முடியுது. ஸோ சார்ஜ் வந்து இனஃப்பா இருக்கு. இப் சப்போஸ் 3 பிஹெச்கே ஃப்ளாட்டா இருந்தா கூட, அந்த வேக்கம் கிளீனர் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ மெயினா வேலைக்கு போனோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வீட்ல ஒரு ஹெல்ப் இருக்கணும். எய்தர் நமக்கு ஒரு குக்கோ, மெய்டோ இல்ல வந்து இந்த மாரி ஏதாவது கிளீனிங் கேட்ஜெட் இருக்கணும். இப்போ மெய்ட்லாம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதனால நான் வந்து போடல. கேட்ஜெட்ஸ் இருக்கிறனால இது நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெய்டு மேல நம்ம டிபெண்ட் ஆக வேண்டியதா இருக்கு. நான் ஏற்கனவே நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். என்ன மாரி இஷ்யூஸ்லாம் மெய்டு கூட ஃபேஸ் பண்ணேன்ட்டு. அது இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹிந்தி பேசுறவங்க மட்டும் தான் கிடைக்கிறாங்க. அது எனக்கு ஒத்து வரல. அடுத்ததா இந்த ஃப்ளோர் கிளீனிங்க்கான இந்த ஸ்பின் 360 டிகிரி ரொட்டேட்டிங் ஸ்பின் மாப்பும் இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். கீழ வந்து அந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் குடுத்துருக்கறனால, தரையில சின்ன சின்னதா ஏதாவது அழுக்கு இருந்தா கூட அது வந்து எடுத்துருது. ஆக்சுவலா ஜீவனோட ஸ்டடி டேபிள் பக்கத்துல சேர் இருக்கும். அந்த சேருக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா சின்ன சின்னதா ஏதாவது ஒரு இது ஒட்டிட்டு இருக்கும். அத கூட வந்து அது நல்லா ரிமூவ் பண்ணிடுது.
ஸோ இங்கே தான் அவனோட ரொட்டேட்டிங் சேர் இருக்கும். அதில தான் உட்காந்து படிப்பான். அந்த சேர் வீல்ஸில் இருக்கிற பிளாக்காக ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் இருந்தது. அது க்ளீன் பண்ணிடுச்சு. நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூவும் சொல்லிடுறேன். இந்த ஸ்ப்ரே பண்ணுற நாசில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வாட்டர் ஸ்ப்ரே ஆகலை. அதுக்கு ரீசன் வந்து உள்ள சால்ட் பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகுது. அதனால கரெக்டாக ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சின்னதாக ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த ஸ்ப்ரே ஆகிற அந்த நாசிலை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எந்த ஒரு ஸ்ப்ரே மாப் வாங்கினாலுமே நீங்கள் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. சால்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாசிலில் போய் அடைச்சிரும். நம்மளால் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ நான் பார்த்த ஒரு சின்ன இஷ்யூவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். அதை வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணி இப்போ மறுபடியும் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். கேஜெட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை விட அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். வீடு வந்து வேக்கம் பண்ணுறனால சோஃபாக்கு கீழே கட்டில் கடியிலலாம் அவ்வளோவா டஸ்ட்டே இருக்கிறது இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டில் முடி எதுவுமே கீழே தரையில் இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை வேக்கம் பண்ணால் கூட போதும். ரொம்ப குழந்தைங்க இருக்கிற வீடுனா மட்டும்தான் நீங்கள் டெய்லி வேக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி டெய்லியுமே நீங்கள் வந்து வேக்கம் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லை. ரொம்ப க்ளீனாக இருக்குது வீடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் ஷார்ப்னரும் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ண நைஃப் இது. லாஸ்ட் வீடியோவில் நைஃபுக்கான லிங்க் கேட்டிருந்தீங்க. லிங்க் இல்லை. நீங்கள் எந்த ஒரு நைஃப் வாங்கினாலுமே நைஃப் ஷார்ப்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை ஷார்பன் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஷார்பன் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்னதா அந்த இரும்பு துகள்கள் இருக்கும். அடுத்ததா டெண்டர் கோகனட் ஓப்பன் பண்றதுக்கு, அதாவது இளநீயெல்லாம் நம்ம வீட்லயே ஈஸியா ஓப்பன் பண்ற மாதிரியான ஒரு சின்ன கேட்ஜெட். இது போன வருஷம் நான் வந்து சம்மர் வெக்கேஷன் அப்போ பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ மறுபடியும் சம்மர் டைம்ல இளநீ வந்து ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து நடுவுல வச்சு பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மிடில்ல இருக்கிற தேங்காய வந்து அது அப்படியே எடுத்துருது. அந்த மேல இருக்கிற பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்த சுத்த அப்படியே மேல வரும். ஸோ இதுல நான் மிடில்ல வந்து சின்னதா ஒரு கத்தி மாரி குடுத்துருக்காங்க. அது ஈஸியா நல்லா அழகா ரவுண்டா கட் பண்ணிட்டு, அந்த இடத்துல இருக்கிற தேங்காய மட்டும் அப்படியே எடுத்துருச்சு பாருங்க. ஸோ நீங்க இந்த வீடியோல பார்த்த எல்லா கேட்ஜெட்ஸுக்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் அ வொர்க்கிங் வுமனா மெய்டு இல்லாம இந்த மாரி கேட்ஜெட்ஸ் வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.